கன்னியாகுமரி கடற்கரை ஓரங்களில் கண்டெய்னர்கள் மற்றும் ரசாயன பொருட்கள் கரை ஒதுங்குவது குறித்து அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறில் 2.55 கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையத்தை இன்று தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதனை முன்னிட்டு குமரி மாவட்டம் திருவட்டார் புதிய பேருந்து நிலையத்தில் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பேருந்து நிலையத்தினை துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கேரளாவில் கண்டெய்னர்கள் கப்பல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது குறித்து கடலியல் வல்லுநர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது என கூறினார். மேலும் இது சம்பந்தமாக பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் கூறியிருக்கிறார். நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இங்கிருந்து அரசு துறை அலுவலர்கள் அந்த கடற்கரை பகுதி சென்று அங்கு இரவு வரை முகாமிட்டு இருந்து திருவனந்தபுரம் பகுதியில் சில வல்லுநர்கள் அவங்கள்ட்டையும் ஆலோசித்து என்ன செய்யலாம் என்பதை பார்த்து நேற்றைக்கு கிடைத்த கரை ஒதுங்கிய அந்த வேஸ்ட்டை அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு மாவட்ட ஆட்சியர் கூறிய போது இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், கொஞ்ச நாள் பண்ண வேண்டி இருக்கலாம். பொதுமக்களை பொறுத்தவரை பீதி அடைய தேவையில்லை.